ஒரு பணக்கார வீட்ல வேலை செஞ்ச கருப்பு பூனை வேலைக்காரி என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட குழந்தையும் ஓனரம்மோட குழந்தையுமே கெமிக்கல் ஊத்தி கலர் மாத்தி, தன்னோட குழந்தைய அவங்க வீட்லயும், அவங்களோட குழந்தையும் அந்த வீட்ல இருக்கிற தங்கத்தை முன்னாடி இடத்த விட்டு ஓடி வந்துருச்சுங்க. அப்படி ஓடி வந்தது மட்டும் இல்லாம, அந்த தங்கத்தை இன்னும் அதிகப்படுத்தணும், நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு, அங்க போய் சூதாட்டுல போய் மொத்த தங்கத்தை ஏந்திட்டு மறுபடியும் வறுமையில வாட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓனர் அம்மா வீட்டுல இருக்கிற தன்னோட குழந்தை சந்தோஷமா இருக்கும்போது, இந்த வீட்டுல இருக்கிற ஓனர் அம்மா குழந்தை ரொம்ப கஷ்டத்துலயும், அங்க இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாப்பாடே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சுங்க. ஒரு நாள் அந்த வெள்ளை பூனை தன்னோட முடியெல்லாம் ட்ரிம்மர் வச்சு ட்ரிம் பண்ணிடுச்சுங்க. அதை பார்த்து அப்பா பூனை முடியெல்லாம் வளரும்ட்டு ஒரு கெமிக்கல் எடுத்து ஊற்றும் போது அப்புறம் தாங்க உண்மையே தெரியுது. அந்த வெள்ளை பூனை உண்மையில் நம்ம பூனை இல்லை, அது கருப்பு பூனையுடைய குழந்தைன்ட்டு. அப்படியே பதறி போன அப்பா உடனே போலீஸ் கால் பண்ணி அந்த கருப்பு வேலைக்காரி என் குழந்தை திருச்சி போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸ் அந்த கருப்பு பூனை வேலைக்காரியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் தன்னோட குட்டி பூனை எங்க இருக்குன்னு பார்த்தா ரோடு ஓரமா பிச்சை இருந்துச்சுங்க. அம்மா ஓடி கட்டி அணைச்சு அப்புறம் கெமிக்கல் ஊற்றி பழைய மாற்றி 2 பூனையும் வீட்டிலேயே அவங்களே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.